நீ எவ்வளவு கேக்குறீங்க கேட்கலாம், தப்பு இல்லை சார். நீ சொல்லு, நீ எவ்வளவு கேக்குறீங்க அவ்வளவு தரேனா. ஆமா எவ்வளவு மீன்? 2 மீன் எவ்வளோமா? சரிண்ணா 2 மீன் 4000 ரூபாய்ண்ணா. GT Holidays, South India's #1 travel brand. MCR Pure Cotton Club, formals and casual shirts. ஷேகர் கமுலா இயக்கத்தில் தனுஷ், நாகார்ஜுனா மற்றும் ராஷ்மிகா மந்தனா நடிப்பில் குபேரா வெற்றி நடை போடுகிறது. இங்க விக்ரம் வேடா ஷூட்டிங் நடந்திருக்கு. அப்போ ஒரு வாட்டி வந்திருக்கேன். டைகர் பான், டைகர் டான்ஸ் ஆடினே இருக்கு. ஆமா, அவங்கள எந்த பாட்டுக்கு இது ஆடுது? நீதான் கடலோர பாட்டுக்கு. கடலோரம் வாங்கிய காற்று இல்லையா, காசிமேட்டி மீன் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். இதான் வஞ்சரமாடா? வஞ்சிரம் சார், ஃப்ரெஷ்ஷான மீன் சார். சீப் அண்ட் பெஸ்ட். எவ்வளோ? ஒரு மீன் எவ்வளோ? நீ எவ்வளவு கேக்குறீங்க கேட்கலாம், தப்பு இல்லை சார். நீ சொல்லு, நீ எவ்வளவு கேக்குறீங்க அவ்வளவு தரேனா. ஆமா முதல் வாட்டி வரேன்தானே. ஆமா அப்ப கேட்டது கொடுக்கணும்ல. 2000 கொடுங்க சார். சரிண்ணா 2 மீன் 4000 ரூபாய்ண்ணா. ஓகே, தேங்க்யூ. ஒரு வில்லன் உங்களோட லைஃப்ல அப்படின்னா வந்துட்டு அது யாரு? அவருதான். அவருக்கு அவங்க அப்பா இருக்க போது. எனக்கு எங்க அப்பா இருக்க தப்பு இல்லை. எப்பயுமே ஒரு ஏட்டிக்கு போட்டு இருக்கும், நிறைய பேசிக்க மாட்டோம் அவ்வளவா. ஜனநாயகன் சார் வேறு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, இட்ஸ் மை லாஸ்ட் ஃபில்ம், ஐம் நாட் கோயிங் டு ஆக்ட்னு சொல்லிட்டாரு. அப்போ அது எப்படி ஒரு ட்ரீட்டாக இருக்கணும்? சின்ன விஜய் சேதுபதி வராருப்பா அப்படின்னு சொல்லுமா, எப்பா அப்பெல்லாம் கூப்பிடாதீங்கப்பா என்ன. ஆனா நான் ஏதோ ஒண்ணுத்துல சொன்னேன், அது ஏதோ ஒன்று ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ரொம்ப ஒரு மாதிரி பங்குன்னு இருந்துச்சு. நம்ம மேலேயும் தப்பு இருந்திருக்கு, நம்ம எந்த விதத்துல சொன்னோம்னு ஒன்று இருக்கு. நம்ம ஏதாவது ஒன்று பண்ணி அவர் பேர் கெட்டுருமோன்ற பயத்திலே அது சொல்லாம இருப்போம். Yo soy Pablo Emilio Escobar Gaviria. Plata o plomo. Plata o plomo. Plata o plomo. Yo soy Pablo Emilio Escobar Gaviria. Plata, plata, plata o plomo. Plomo, plomo. வீட்டிலலாம் போய் மீன் வாங்கிட்டு வாடா இல்லைனா சிக்கன் வாங்கிட்டு வாடா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நான் வந்து நிறைய வாட்டி காஷ்மீருக்கெல்லாம் வந்திருக்கேன். நீங்கள் வந்திருக்கீங்களா சார்? மாட்டேன், ஒய்நாட் நம்ம ரொம்ப ஃபேவரட்டான ஏரியா. ஓகே. அண்ட் சண்டே மட்டும் இல்லை, சண்டைக்கும் ரொம்ப நம்ம படங்களில் பார்த்துருக்கோம், பல படங்களில். அதனால் ரொம்ப ஃபேமஸான ஏரியா. வந்திருக்கு, அடிக்கடி வந்திருக்கேன். இங்கே விக்ரம் வேடா ஷூட்டிங் நடந்திருக்கு. ஓகே. அப்போ ஒரு வாட்டி வந்திருக்கேன். அப்புறம் இங்கே தான் பாக்ஸிங் கற்றுக்கிட்டேன் பக்கத்து தெருவில். ஓகே. எனக்கு தெரிஞ்சு மாஸ்டர் இவர் வந்து MMA வந்து பயங்கரமாக கற்றுட்டு இருக்காரு இல்லையா? நான் என்ன நினச்சேன்னா ஃபஸ்ட்டு சூர்யா வந்து லான்ச் ஆகும்போது ஆஹா வராருப்பா, சின்ன விஜய் சேதுபதி வராருப்பா அப்படின்னு சொல்லும்போது, எப்பா அப்பெல்லாம் கூப்பிடாதீங்கப்பா என்ன, நான் வரும் சூர்யா தான்ப்பா. எனக்கு அது அந்த கான்ஃபிடென்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது சூர்யா சார். ஆனால் நான் ஏதோ ஒன்றுத்துல சொன்னேன், அது ஏதோ ஒன்று ஆயிடுச்சு. பட் அது நல்லா தான் இருந்துச்சு. மாஸ்டர் எஸ், உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மீன் எது மாஸ்டர்? மீன்னால எல்லா மீனும் பிடிக்கும், அதில் பர்டிகுலரால எப்படி சொல்றது? உங்களுக்கு வஞ்சர மீன் தானே பிடிக்கும். அதை தாண்டி இது சாப்பிடுவேன், ப்ரான்ஸ், எறா. சூப்பர். ஏக்கா நல்லா இருக்கியாக்கா? மாஸ்டர் உங்களுக்கு பிடிச்ச வஞ்சரமும் சூர்யா, உங்களுக்கு பிடிச்ச எறாவும் இங்க இருக்குது. என்ன வணக்கண்ணா, நல்லா இருக்குண்ணா. எனக்கு தெரியும் நான் இந்த கடைக்கு தான் வருவோம் அப்படின்னு தெரியும். ஏன் சொல்லு? ஏன்னா மைக் மாட்டிருக்காங்கல்ல, எங்க டீம் வந்து ரொம்ப உஷாரான ஒரு டீம். சூர்யாவுக்கு மீன் வாங்கி கொடுக்குறோம் இன்னைக்கு. ஆனா சூர்யா தான் வாங்குறாரு. ஆமா. அப்பா நல்லா மீன் சாப்பிடுவார்ல, அவரு விரும்பி சாப்பிடுற ஃபுட் எது? மீன்ல வந்துட்டு வஞ்சரம் சாப்பிடுவார்ல, எறா சாப்பிடுவார். கேளு, நீயே கேளு சூர்யா, என்ன சாப்பிடணும்? ஆனா வஞ்சரம் போடணா. வஞ்சரம் சார், ஃப்ரெஷ்ஷான மீன் சார். ஒன்லியே காசிமேட்டி மீன் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். இதுதான் வஞ்சரமாடா? வஞ்சிரம். ஓகே. இது ப்ரோ கட் பண்ணா உள்ள ரவுண்ட் ஓகே. கம்மி ரேட் தான், சீப் அண்ட் பெஸ்ட். நீ எவ்வளவு கேக்குறீங்க கேட்கலாம், தப்பு இல்லை சார். நீ சொல்லு, நீ எவ்வளவு கேக்குறீங்க அவ்வளவு தரேனா. சூர்யா அவர்கள் மீன் வாங்கிக்கிறார். ஆமா முதல் வாட்டி வரலனா. ஆமா அப்ப கேட்டது கொடுக்கணும்ல. சூப்பர். எவ்வளவு சூர்யா எவ்வளவு வாங்குறீங்க? எவ்வளவு? ஒரு மீன் எவ்வளவுனா? 2000 கொடுங்க சார். சரிண்ணா 2 மீன் 4000 ரூபாய்ண்ணா. ஓகே, தேங்க்யூ. காசு சார். ஓகே. இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு மீன் இருக்காது. ஓகே. நல்லா சூப்பரா நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு சார். மசாலா போட்டு நல்லா அந்த மாதிரி கட் பண்ணி கொடுக்கலாம். டைகர் பான், டைகர் டான்ஸ் ஆடினே இருக்கு. ஆமா, நம்ம கை கட்டறோம். எந்த பாட்டுக்கு இது ஆடுது? நீதான் கடலோர பாட்டுக்கு. கடலோரம் வாங்கிய காற்று. சூப்பர்ண்ணா. ட்ரால்ஸ், டாக்கிங் அபவுட் ட்ரால்ஸ் சூர்யா இல்லையா? சின்ன வயசுல நம்ம வந்து உள்ள வரும்போதும் சரி, அதான் நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்த அப்புறம் நம்மளுக்கு ட்ரால் ஒரு விஷயங்கள் பண்ண அப்புறம் வந்து ட்ரால்ஸ் வர்றது வேற. ஸ்டார்டிங் நம்ம ஒன்று எடுத்து வைக்கிறோம், நம்ம யதார்த்தமாக ஒன்று
ஒன்று பேசுறது, நம்ம மனசில் இருக்கிறது ஒன்று பேசுறது, யாரும் சொல்லி கொடுத்து பேசல இல்லையா, அது பார்க்கும்போதே நல்லாவே தெரியுது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ட்ரால்ஸ் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? ஹவ் வாஸ் இட்? அந்த இதுலேயும் சரி, ட்ரால்ஸ்ன்னு தாண்டி அது கான்ட்ரவர்சின்னு சொல்லலாம் சின்னதா. ஃபஸ்ட்டு ரொம்ப ஒரு மாதிரி பங்குன்னு இருந்துச்சு, ஏன்னா அது டக்குன்னு போயிட்டு கடலில் தள்ளி விட்ட மாதிரி இருந்துச்சு. பட் தென் அது கொஞ்சம் கொஞ்சமாக பழக நம்ம மேலேயும் தப்பு இருந்திருக்கு, நம்ம எந்த விதத்தில் சொன்னோன்னு ஒன்று இருக்குது, அது தப்பாக புரிஞ்சிருக்கலாம். டேஸ் பாஸ்னா கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சிடுச்சு. ஓகே, என்ன மாதிரி பேசணும், என்ன மாதிரி பேசக்கூடாது, எப்படி பேசினா ஏதாவது ஒன்று இருக்க தான் போகுது. சச் a sweet boy. நான் தான் பக்கத்தில் இருந்தேன். எனக்கு நான் உட்கார்ந்து இருக்கும்போது ஃபர்ஸ்ட் சொன்ன திருப்பி வந்து நான் தான். எனக்கு ஒரு சில ஷாக் என்னடா, பட் அவன் இன்டென்ஷன் அது கிடையாது. பேச வந்தது வேற விஷயம். மேபி வெளிப்படுத்துகிற விதமோ அது ப்ரொஜெக்ட் ஆனதோ ஏதோ ஆயிருக்கு. மெயினாக என்ன ப்ரொஜெக்ட் பண்ண வந்திருக்காரு அப்படின்னா, அதுதான் நானாக தான் வரேன் இந்த இண்டஸ்ட்ரியில், எனக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் தான் ப்ரொஜெக்ட். ஒரு எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து இஃப் ஐம் நாட் ராங், மேபி அந்த மீடியா முன்னாடியோ பப்ளிக்கிட்டேயோ வந்து எங்கள் அப்பாவும் இருக்காருன்னு எனக்கு வந்து ஒரு விஷயம் பண்ணாதீங்க, நானும் முத வரேன், அவர் வேறு நான் வேறு தான், எனக்கு உங்களோட ஆதரவு வேணும்னு இப்படி கூட கேட்க வந்திருக்கலான்னு தான் நான் எடுத்துக்கிட்டேன். லைக் அது இருக்கும் இல்லையா ஜென்ரலாக. நான் என்ன துறையில் எங்கள் அப்பாவோட வேலையே வந்தால் கூட, பட் நான் அதில் ஒரு என்னோட தனித்துவம் வேணும் இல்லையா, அந்த தனித்துவத்தை சொல்ல வந்தாருன்னு நான் நினச்சிக்கிறேன். இல்லைப்பா, ஆனால் அது ஸ்டார்டிங்லேயே நடந்தது ரொம்ப நல்ல விஷயமா இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஆஃப்டர் டே கொஞ்ச நாள் கழிச்சு அது நடந்ததுன்னா என்ன பண்ணியிருப்பேன்னு எனக்கு தெரியாது, பயம் வந்திருக்கும். இவ்வளோ பெரிய ஸ்டாரோட பையனாக இருக்கிறது வந்துட்டு how was it? ஒன், இட் இஸ் வெரி ப்ரௌட். ரொம்ப சந்தோஷப்படுவேன். அண்ட் அதர் சைட் நம்ம போய் இந்த மாதிரி இன்னாரோட பையன் அப்படின்னு சொன்னோன்னா நம்ம ஏதாவது ஒன்று பண்ணி அவர் பேர் கெட்டுருமோன்ற பயத்திலே அது சொல்லாமல் இருப்போம். சின்ன வயசுலேயே நான் வரப்போகிறேன் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குல்ல, நான் வந்து நடிக்க போனோம் அப்படின்ற ஒரு விஷயம் என்னதான் மாஸ்டர் சொன்னாலுமே நீங்கள் எடுக்கணும்ல. சின்ன வயசுலேயே இந்த ஒரு முடிவு எடுத்தது எதனால? அண்ட் அவர்கிட்ட வந்துட்டு போய் சொல்லும்போது, அப்பா கிட்ட வந்துட்டு போய் சொல்லும் போதும் அவரோட ஃபர்ஸ்ட் ஸ்பார்க் என்னவா இருந்தது? இது எதுவுமே பிளான் பண்ணதே கிடையாது. நான் சும்மா ஷூட்டிங் ஸ்பாட் போனேன், அவரு தான் என்னை கூப்பிட்டாரு. ஸோ இட் வாஸ் அ மிராக்கிள் ஃபார் அஸ். எனக்கு அந்த ஆசை இருந்துச்சு, ஆனால் எப்போ நடக்கும்லாம் தெரியாது. ஸோ அது ஒரு மேஜிக்காக லைஃப்பில் ஒன்று நடந்தோடனே அது ஒரு நடந்துருச்சு. ஒரு அப்பாவும் வந்து ஒரு சின்ன அட்வைஸ் எல்லாம் கொடுப்பார்ல தனியாக இருக்கும்போது, சூர்யா இது சும்மா கிடையாது, இது ஒரு ரத்த பூமி, அந்த மாதிரி ஏதாச்சும் அட்வைஸ் எல்லாம் கொடுத்துருக்காரா? இந்த ஒரே விஷயம் தான் சொன்னது, சுற்றி இருக்கவங்க எல்லாரையுமே மதிக்கணும், வேலையை மதிக்கணும். ரெண்டு விஷயம் மட்டும் தான் இதான் சொல்லி கொடுத்துருக்காரு. ஓகே, அப்பா கூட ஏற்கனவே சிந்துபாத் அந்த மூவிலையும் நீங்கள் வந்து நடிச்சிருக்கீங்க. அது அந்த டைமில் எனக்கு அவ்வளோ தெரியல. ஏன்னா சொன்னதை செய்வோம், அப்புறம் நம்ம பாட்டு விளையாடிட்டு இருப்பேன். ஸோ அந்த டைமில் எனக்கு அவ்வளோ மெச்சூரிட்டி இல்லை. இப்போ எனக்கு அவ்வளோ இருக்கான்னு தெரியல. அந்த டைம்ல வந்துட்டு அதெல்லாம் இருக்கு தன்னடக்கமா பேசுறாப்ல. அதனால அப்ப எனக்கு அவ்வளவு தெரியல. நான் ஆக்ஷன் சொன்னா நடிக்கணும், கட்டு சொன்னா விளையாடணும், அவ்வளவுதான் தான் இருந்துச்சு. நீங்க ஃபாலோ பண்ற ஒரு விஷயம் என்னது சூர்யா? அப்பா கிட்ட இருந்து இந்த ஒரு விஷயம் நான் ஃபாலோ பண்ணிட்டு, அவர் சொல்லி நான் இது இந்நாள் வரைக்கும் ஃபாலோ பண்றேன் அப்படின்னா அது எப்பயுமே ஒரு ஏட்டிக்கு போட்டு இருக்கும். பட் ஒரே நிறைய பேசிக்க மாட்டோம் அவ்வளவா. லைக் வேலையை பத்தி எதுவுமே இது வரைக்கும் பேசினது கிடையாது. ஓகே, லைஃப்பை பற்றி நிறைய பேசியிருக்கோம். எப்படி இருக்கணும், எனக்கு இப்படிலாம் இருக்கணும்னு சொல்லுவேன். அது நீ பண்ணா நீ எப்படி இருப்ப அப்படின்வாரு. ஓ, அவங்களுக்கு பிடிச்ச வில்லன் யாரு அப்படின்னு, என் அப்பன் தான் அப்படின்னு வந்து சொல்லுவார். எனக்கு வந்து உங்ககிட்ட உங்களுக்கு வந்து ஒரு வில்லன் உங்களோட லைஃப்ல அப்படின்னா வந்துட்டு அது யாரு? அவரு தான். அவருக்கு அவங்க அப்பா இருக்க போது, எனக்கு எங்க அப்பா இருக்க தப்பு இல்லை அப்படி சொல்றேன். மாஸ்டர், நான் வந்துட்டு இது கேட்கக்கூடாதுன்னா, நான் வந்து தான் நீங்கள் இது அவ்வளோ இது சொல்ல வேணாம் மாஸ்டர். ஆனால் மக்கள் எல்லாருமே வந்து பயங்கர ஒரு எக்ஸைட்மெண்ட் ஃபேக்டரோட வெயிட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு மூவி ஜனநாயகன். ஸோ டெஃபினட்டாக அதில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு போர்ஷன் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு நல்லது மாஸ்டர். நான் வந்து எந்த ஒரு சஸ்பென்ஸும் நான் வந்து இப்போ ரிவீல் பண்ண வேணாம். ஆனால் இருந்தாலும் எப்படி அது குக் ஆகிட்டு இருக்கு அது மட்டும் சொல்லுங்கள் மாஸ்டர். ஒன் ஆஃப் த அவைட்டட் ஃபில்ம் ஆல் ஓவர் இந்தியான்னு சொல்லணும் அந்த படத்தை. ஏன்னா சார் வேறு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, இட்ஸ் மை லாஸ்ட் ஃபில்ம், ஐம் நாட் கோட் டு ஆக்ட்னு சொல்லிட்டாரு. அப்போ அது எப்படி ஒரு ட்ரீட்டாக இருக்கணும், அது அவங்க ஃபேன்ஸை தாண்டி நம்ம ஊருக்கு, தமிழுக்கு, இந்தியாவுக்கு அது எப்படி ஒரு படமாக எடுக்கிறோமோ அப்படி எதிர்பார்க்கறத விட பல மடங்கு பெருசாக உருவாக்கிட்டு இருக்கோம். பட் ஒன் விஷயம் நீங்கள் வந்து அவர்கிட்ட இருந்து இது நான் வியந்து பார்த்துருக்கேன் அப்படின்னா வாட் இஸ் தட் மாஸ்டர்? நான் நிறைய வாட்டி நான் என்னென்ன அவருக்குள்ளே பார்த்தேன். ஏன்னா நான் என்ன சொல்லுவாங்க, நிறையா சைலண்ட்டாகவே இருப்பீங்க,
லைக் இப்படி நான் சொன்னேன்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த மாதிரி ரொம்ப மென்ஷன் பண்ணுவாங்க. ஷூட்டில் ஃபைட் பண்ணும்போது கூட நிறைய பேர் எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ணுவோம் இல்லையா, மினிமமாக ரிஹர்சல் பண்ணுவோம். இப்போ விஜய் சார் மட்டும் ஃபைட் பண்ண மாட்டார். அப்படியே ஒரு 7 பேர் 6 பேர் அடிக்கணும், ஒரு பெரிய மூமெண்ட்டாக கூட நடந்து தான் போவாங்க. இப்படி தான் இதான் அவர் ரிஹர்சல். அவர் வந்து மோர் தென் ஃபிசிக்கல் மென்டலி ஸ்ட்ராங் ஆகிட்டே இருப்பார். மாஸ்டர் இது வந்து டான்ஸ் மாஸ்டர்ஸ் எல்லாம் வந்து கோரியோகிராஃபர்ஸ் எல்லாம் வந்து சொல்றது நான் கேள்விப்பட்டிருக்கேன். லைக் யூ வில் சிட், அவர் வந்துட்டு கவனிப்பார், அதுக்கப்புறம் வந்து அவரே கால்குலேட் பண்ணால் சின்னதாக ஒரு இது இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம். ஸ்டன்ஸுக்கும் இப்படி தான், ஸ்டண்ட்டுக்கு ரொம்ப பர்டிகுலர், ரொம்ப ப்ரிசைஸாக இருப்பார். ரீசன் என்னென்னா ஃபைட் நடக்கும்போது கூட எந்த பாடி மூமெண்ட்டில் எந்த லெக் எந்த இடத்துக்கு வரணும், எந்த இடத்துக்கு நான் திரும்பணும், எங்கே பெண்டோ, அதெல்லாம் வந்து நடந்து பார்க்கும்போது தெரியும் நம்மளுக்கு. நான் ட்ராவலிங் வித் டே ஒன், ஏன்னா அவர் ஆரம்ப காலத்தில் என்ட்ராமோ நான் ஃபைட்டராக உள்ளே போகிறேன். ஸோ எனக்கு அவருக்கு உண்டான ஜேர்னி வந்து பல வருஷத்துக்கு நண்பாலாம் கூடுவார். எவ்வளோ வருஷம் இருக்கும் மாஸ்டர்? 33 years மேலே. ஃப்ரம் த டே ஒன் அவர் படம் பண்ணப்போ நான் சேர்ந்த டைம், அதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 20-25 படம் அவர் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். எப்படி நீங்கள் எப்படி எல்லாருக்கும் மாஸ்டரோ அதே மாதிரி தான் மாஸ்டர் படம் வந்து ஒரு கிளாசிக்காக இருந்தது. ஸோ அதில் வந்து ஒரு சைடில் வந்துட்டு விஜய் சார், இன்னொரு சைடில் வந்துட்டு விஜய் சேதுபதி அண்ணா. அந்த ஒரு பூமே வந்து அந்த கிளாஸோட இப்படி தான் இருக்கும் இல்லையா? ஃபர்ஸ்ட் ஐ டிடன்ட் கோ ஃபார் தி செட். ஐ saw directly in the theater. எனக்கு தியேட்டரில் பார்த்தப்போ பிளாஸ்ட். ஸோ அதனால நான் விஜய் சாரை பார்த்தது வந்துட்டு மாஸ்டரோட ஆடியோ லான்ச்சில். அப்போ தான் நான் அவரை ஃபர்ஸ்ட் பார்க்குறேன். ஓகே, நான் நினைக்கிறேன் எப்பத்துலேருந்து சச்சின்லேருந்துலாம் நான் சச்சின் டைம்ல, ஏன்னா சச்சின் படிக்கிறப்போ எனக்கு சின்ன, ஆமாம் சச்சின் டைம்லேருந்து பார்த்துட்டு இருக்கேன். ஓகே, சச்சின் வாஸ் மை ஃபர்ஸ்ட் மூவி. ஃபர்ஸ்ட் இது அப்போதான் நீங்கள் சொன்னீங்களா, எக்ஸ்பிரஸ் பண்ணீங்களா சார்? நான் ஆனால் இந்த சைடு பார்த்துட்டா அதெல்லாம் பேசவே வரல, ஆனால் ஸ்டன் ஆகி நிற்கிறேன். நான் ஒரு வாட்டி தான் பார்த்தேன், தட் வாஸ் லாஸ்ட் டைம். இவர் வந்து ஜனநாயகம் நடக்கிறப்போ ஒரு வாட்டி கூட்டு போங்க மாஸ்டர் அப்படின்னு கேட்டிருக்கேன் நான். அப்படியா மாஸ்டர்? ஆமாம் மாஸ்டர், கூட்டு போயிடலாம், கூட்டு போங்க மாஸ்டர். பக்கத்தில் கருப்பு கலர் ட்ரெஸ் போட்டு அவரு கூட்டு தயவு செஞ்சு கூட்டு போவாங்க. ஒரு விஷயம் இல்லை வந்து ஒரு இட்ஸ் நாட் அ சிமிலாரிட்டின்னு சொல்ல முடியாது. ஒரு ஜென்ரலாக ஒரு லான்ச்சிங் ஆகும்போது ஒரு 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 கேரக்டர் சூஸ் பண்ணுவாங்க இல்லையா ஒரு சில ஹீரோஸ், அதை வந்து பிரேக் பண்ணது விஜய் சார். ஃபர்ஸ்ட் படத்தில் ஆக்ஷன் படம் தான் பண்ணார். அவர் வந்து ஒரு லவர் பாயை வந்து அப்படி இல்லாமல் எடுத்த உடனே நாளைய தீர்ப்பாகட்டும், அதுக்கு அடுத்தது வந்து படங்கள் ஃபர்ஸ்ட் 2-3 செந்தூர பாண்டி எல்லாமே ஆக்ஷன் ஃபிலிம்ஸாக நிறைய பண்ணார். ஸோ மேபி அந்த வரிசையில் ஃபர்ஸ்ட் படமே ஆக்ஷன் படம் தான் பண்ணியிருக்காரு. GT Holidays, South India's #1 travel brand. MCR Pure Cotton Club, formals and casual shirts. சேகர் கமுலா இயக்கத்தில் தனுஷ் நாகார்ஜுனா மற்றும் ராஷ்மிகா மந்தனா நடிப்பில் குபேரா வெற்றி நடை போடுகிறது.